ஏய் ஃபோனை வைக்காத, இது மேலே ஃப்ரீ ஃபயர் விளையாட மாட்டேன். வைக்காத, கட் பண்ணாத ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். டேய் அதான் விட்றா, வாடா ஃப்ரீ ஃபயர் விளாட்லாம். அப்பப்போ கெஞ்சிட்டே இருக்காதடா, இலக்காரமாக ஆகிடுவேடா. ஆமாடா, நானும் சொல்லலான்னு நினச்சேன்டா. சும்மா சும்மா சண்டை போடுறாங்களா, விட்டு போகணுன்னு சொல்கிறாங்களா, விட்டுடுறா. எதுக்கடா ஈத்து பூச்சிட்டு இருக்க? டேய் அவன் சொல்கிறது கரெக்டா, நீ ஒன் சைடு எஃபெக்ட் போடுறடா. ஏதோ பாருடா, 0 to 0னாலும் 0 தான். அதே மாதிரி 0 to 1000னாலும் 0 தான். அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. நீங்கள் சொல்கிறத கரெக்டு தான்டா. நான் மட்டும் தான் தனியாக எஃபெக்ட் போட்டுட்ருக்கேன். ஆனால் அவள் எங்கே என்னை விட்டு போயிடுவாளோ அந்த பயத்திலே அவட்டி கெஞ்சிட்டு தான் இருக்குடா. உனக்கு புரியுதா? நீ பண்ணுற பெரிய தப்பு இதுதான். விட்டுரு, அது உனக்கு நேர்ந்தா உனக்கு தேடி வரும். அப்போ அவள் வந்துட்டானா பரவாயில்ல, வரலனா? அப்படி வரவே இல்லைன்னா அது உண்டு இல்லை. நீயே கால் பண்ணாத, அந்த பொண்ணை கால் பண்ண விடு. நீயே மெசேஜ் பண்ணாத, அந்த பொண்ணை மெசேஜ் பண்ண விடு. அப்புறம் மெசேஜ் வந்த உடனே ரிப்ளை பண்ணாரா, கொஞ்சமாச்சு பிஸியாக காமிடா. எப்போவுமே அவைலபிளாக இருக்காரா, கொஞ்சமாச்சும் உயிரை வெளியே காமிடா. சொல்கிறத கரெக்டு தான்டா. ஹலோ, என்னடா அவன் சொன்னதெல்லாம் புரிஞ்சிச்சா? அவன் சொல்கிறதெல்லாம் செஞ்ச ஆள் என் கூடயே இருப்பா. எங்கே போனாலும் சொல்லிட்டு போவா. அவன் வந்து என்கிட்ட கெஞ்சுவாள். இதெல்லாம் நினச்சி பார்த்தாலே சந்தோஷமாக இருக்குடா. நீ சொல்கிறதெல்லாம் நடக்கும், ஆனால் அதில் எங்கடா லவ் இருக்கு? நீ இவ்வளோ எதிர்பார்க்குறியே, இது எல்லாத்தையும் அந்த பொண்ணு வந்துட்டு எதிர்பார்த்துருக்காது நினைக்கிறியா? இதெல்லாம் அந்த பொண்ணு எதிர்பார்த்துச்சு, நீ அதெல்லாம் கொடுத்த, அதனால தான் இப்படி நீ இப்போ லவ் பண்ணுறீங்க. அவன் சொல்கிறானே, அவன் இது வரைக்கும் ஒரு பொண்ணு உண்மையாக லவ் பண்ணுறானே கேளு. அவன் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், அந்த பொண்ணு உன் கூடயே இருக்கும், ஆனால் அது லவ் பண்ணாது. எல்லா பசங்களும் பண்ணுற பெரிய தப்பு என்ன தெரியுமா? அவள் இது பண்ணலாம், நான் இது பண்ணக்கூடாது. அவள் இது பண்ணக்கூடாது, நான் இது பண்ணுவேன். அவள் தான் ஃபோன் பண்ணணும், நான் ஃபோன் பண்ண மாட்டேன். அவள் தான் மெசேஜ் பண்ணணும், நான் மெசேஜ் பண்ண மாட்டேன். அவள் மெசேஜே பண்ணாலும் நான் லேட்டாக தான் ரிப்ளை பண்ணுவேன். இதில் எங்கடா லவ் தெரியுது? உன் ஈகோ தாண்டா தெரியும். ஈகோ வேற, லவ் வேறடா. இவன் நேரம் உட்காந்து இவனுங்க சொல்கிறத கேட்டுருந்ததை விட்டு அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி அது என்ன சொல்லுதுன்னு கேளு. உன் மனசில் என்ன இருக்கோ அதை சொல்லு. அதை சொன்னாலே இது எல்லாம் சரியாயிடும். உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன இருக்குன்னு உங்களுக்கு தாண்டா தெரியும், அவனுக்கு எப்படிடா தெரியும்? எப்போ தான் புரிஞ்சுக்க போகிறீங்களோ? உங்களால் அவனுக்கு ஆறுதல் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள், அட்வைஸ்லாம் பண்ணாதீங்கண்ணே. என்னடா பிரகனே, புரிஞ்சுதா?